நைட் 8 மணி கடை மூடிட போகிறாங்கன்னு நைட்டிலே வான்னு கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் எடுக்க. அதை இந்த ராத்திரியில தான் எடுக்கணுமான்னு கேட்டால் இப்போ தான் ஞாபகம் வந்தது. டெலிவரிக்கு முன்னாடி பெங்களூரில் நைட்டு 10 மணிக்கு கூட வெளியில் போவோம். மித்து பிறந்ததுக்கப்புறமா வெளியில் போகிறத பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. அவனை தனியாக விட்டு போகிறதே முடியாத காரியம். போயிட்டு வந்ததும் சார்மி ஸ்லிப்பர் போட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்து பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. மித்து அழுதுகிட்டே இருந்ததுனால நான் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போயிட்டு பார்த்தா ஹால் ஃபுல்லாக தண்ணி. மதியம் மழை வந்ததில் நிரம்பி போயிருக்கு. ஸோ அதை தொடச்சே ஆகணும். துடைக்காம தூங்கிட்டு நைட்டு தூக்க கலக்கத்தில் எழுந்து வெளியே வந்தோன்னு வச்சுக்கோங்க, வலிக்கு விழுந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். எதுக்கு நமக்கு வம்பு, தொடச்சிடுவோம். நான் துடைக்கிற கேப்பில் சார்மி உள்ளே இருந்த ட்ராலி எல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த ஷூ எடுத்து வச்சிருக்கா. இது அவள் 6 மந்த் குழந்தையா இருக்கும்போது யூஸ் பண்ண ஷூ. அவளோட தம்பிக்கு போட்டு பார்த்து அழகு பார்க்குறேன்ற பேரில் அவனை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. செகண்டாக பிறந்தாலே இதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு குழந்தைங்க பண்ணுற டார்ச்சரை நம்ம தாங்கியே ஆகணும்.